2026 ராவணனோட ஆண்டு. கூட்டுத்தொகை 10ல் வருது. ராவணன் 10 கலைகளில் வல்லவர். அவரோட ஆட்சி தான் இனிமேல் மலரப்போகுது. அவரோட டெக்னாலஜி, அவரோட ஆர்கிடெக்சர், அவரோட மெடிசின் எல்லாமே நடக்க போகுது. எந்த போரும் இனிமேல் நடக்க போகிறதில்ல. காசா மக்கள் அமைதியாக இருக்க போகிறாங்க. தமிழர் ஆட்சி மலரப்போகுது. குருகுல கல்வி வரப்போகுது. பாண்டியன் ஐயா நிறைய கொள்கைகள் வச்சுருக்காங்க. 5ஆம் தமிழ் சங்கம் ஆட்சி அமைக்க போகுது. தமிழ்நாட்டை ஆள போகிறாங்க. நிறைய திட்டங்கள் பாண்டியன் ஐயா வச்சுருக்காங்க. யூதர்கள் வீழ்வார்கள், தமிழர்கள் எழுவார்கள், தமிழர் ஆட்சி மலரும், உலகம் அமைதியாக இருக்கும். எல்லாமே எல்லாருக்கும் இருக்க போகுது. யாரும் மேலே கீழேன்னு இருக்க போகல. குடி ஒற்றுமை இருக்க போகுது. குடிகள் பெயரை தமிழர்கள் போட்டுக்குவாங்க. அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்காது. எல்லாருமே சமன்ற இனிமேல் இருக்க போகுது. உலகம் பூரா தமிழ் பரவ போகுது. தமிழ் லாங்குவேஜ் இஸ் த டைம் கேப்சியூல். தமிழ் தான் உலகத்தின் முதல் மொழி, ஆதி மொழி. அதை ஒத்தி தான் மற்ற எல்லா மொழிகளும் வந்தது. ஸோ அதனால் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே தமிழை பாராட்டி புகழ்ந்து கற்றுக்குவாங்க. கோவில்கள் எல்லாம் நம்ம கைக்கு வரப்போகுது. கோவிலில் தமிழ் அர்ச்சனை பூசை செய்யப்படும். பணம் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாமல் தங்க காசுகளும் வெள்ளி காசுகளையும் தான் மாற்றாக எடுத்துக்குவாங்க. வியாபாரம் அமைதியாக இருக்கும். விவசாயம் செழிப்பாக இருக்கும். நீர்நிலைகள்லாம் நல்லாயிருக்கும். மொத்தமாக ராவணன் ஆட்சி, ராவணனை போல அமைதியாக அழகாக செழிப்பமாக பலமாக எல்லாரும் எல்லாத்தையும் வச்சுட்டே இருப்பாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படி தான் இருந்துச்சு. எல்லாருக்கிட்டையும் வாகனம் இருந்தது. தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணினாங்க. ஆரோக்கியமாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். ராவணன் சித்தர் வாழ்க.